வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல வாக்குண்டாம் மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் நோக்குண்டாம் மேனி மேனி முழங்காது முழங்கால் பூக்கொண்டு பூக்கொண்டு துப்பா துப்பா திருமேனி திருமேனி தும்பிக்கையான் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தப்பாமல் சார்வார் சார்வார் தமக்கு தமக்கு. என்று சொல்லி நடாமோனுக்கும் உங்களுக்கும் இது அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து அன்புங்களுக்கும் நன்றி வணக்கத்தை. இன்றைய நாள் திங்கட்கிழமையும் மாலைபட்ச ஆரம்பமும் சந்திர கிரகணம் முடிந்து விட்டது. இன்று முதலாகிய மாலை பட்சங்கள் இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தனை செய்பவர்கள் இன்று முதலாகி ஆரம்பித்து செய்யலாம் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு நட்சத்திரம் பூரட்டாதி, அது பிறகு உத்திரட்டாய நட்சத்திரம். ஆனாலும் ஆவணி மாசம் 23, இன்னும் ஒரு 7 நாள் இருக்கிறது ஒரு நல்ல காரியங்கள் செய்து கொள்வதற்கு. அப்புறம் புரட்டாசி மாசம் வந்துட்டால் சுபகாரியங்களை தவிர்த்து விடுவார்கள். அப்புறம் ஐப்பசி மாசம் தொடங்க நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் அன்புடன் அழைத்துக் கொண்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்போம். நன்றி. ஆரம்பமானது ஆன்மீக பாலம் 593 இன்றைய பொழுது இப்ப வருகின்றது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. அதே நேரம் ஜெயந்தி பாலா அவர்கள் கடந்த கிழமை எழுதியிருக்கின்ற நான் அதனை கவனிக்க தவறிவிட்டேன். இன்றைய பொழுது தருகின்றேன். ஜெயந்தி பாலா அவர்கள் அவரது கேள்வி என்னவென்றால் அங்கே இன்னும் போகணுமோ? ஓ, இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமோகன். நேற்று திங்கட்கிழமை ஆன்மீக பல நிகழ்ச்சிக்கான கேள்வி அனுப்பியிருந்தேன். நிகழ்ச்சியில் வாசிக்கப்படவில்லை. சரி, மன்னிப்பை வேண்டியபடி. இப்பொழுது என்ன கேள்வி என்றால், கேள்வி எங்கே அனுப்பியிருக்கிறீங்க? கேள்வியை காணமே. அது ராமையினால் பொருங்க கேள்வி இருக்கான்னு பார்க்குறோம் ஒரு தரம். சரியா, அவரது கேள்வி ஐயா போராளமைக்கான கேள்வி அது தவறுதலாக விடுபட்டது. சரி, இந்த கிழமை கேட்டுக்கொள்கிறேன். என்ன கரால் அவரை காணாமல் அப்போ அந்த பக்கம் நான் பார்க்க இல்லை. இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமுகன் ராம குருக்கள் ஐயா. விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் பிள்ளையார் பிடித்து நைவேத்தியம் பண்ணி வணங்கிவிட்டு ஏன் நீர்நிலைகளில் பின்பு அதை கொண்டு சென்று போடுகிறார்கள்? அந்த பிள்ளையாரை தொடர்ந்து வீட்டில் வைத்து வணங்கினால் காவலாக இருக்கும் தானே. இது சரியா பிள்ளையா என்று கேட்கின்றார். விநாயகர் வழிபாடு செய்து வீட்டிலிருந்து வழிபாடு செய்வது உத்தமோத்தமம், மிக சிறந்தது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல, அப்ப இந்த கையளவு தானே பிள்ளையாருடைய கணக்கு இருக்கு. அளவுண்டா வீட்டுல வச்சு கும்பிட்டு கொண்டிருக்கலாம். அதுக்கு பிரமாணமாக 4 அடி 5 அடி 10 அடி எல்லாம் இப்ப பிள்ளையார்கள் செய்கிறார்கள். அப்ப அதெல்லாம் உச்சிதம் இல்லை வீட்டுல வச்சு கும்பிடுறது. அதனால்தான் கொண்டு போய் தண்ணியிலே கரைச்சி விடுறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணினாலும் பாருங்க, பாலிகை வைக்கிறீங்க தானே. பாலியை 3ஆம் நாள் தம்பதிகளோடு சேர்ந்து இந்த பாலியை கொண்டு போய் கரைச்சி போட்டு இப்ப கல்யாணம் முடிஞ்சவொடனே காப்பா கையோட கழட்டிடுறாங்க. அப்படி இல்லை, இந்த 3ஆம் நாள் பாலியை என்னைக்கு கரைக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த காப்பை கொண்டு போய் அங்க பாலுள்ள மரமாகவோ அரசு மரமாகவோ எதிரையோடு கட்டி விடுவாங்க. இப்படி சரியை கிரிய யோகங்கள் நிறைந்த காலமாக இருந்தது. இப்போது எல்லாம் ஒரு மணித்தியாலத்திலே முடிச்சு விடுறாங்க. ஆனால் இப்போ இப்போ உங்களை மாதிரி மற்றவர்களும் படித்திருப்பார்கள். ஆனால் அன்றைய பொழுது கல்யாணம் உடனே எல்லாம் முடிய அந்த காப்பு வெட்டி எடுத்தார். மணமகன் கையில் இருந்தது இல்ல, மொத்தத்துக்கு இப்ப பிராமண கல்யாணமும் 7 நாள் 9 நாள் நடைபெற்றது. இப்ப சரி ஒன்றோட இப்ப எல்லாம் சாயந்தரம் முதல் நாள் வாராங்க, மண்டபம் புக் பண்ணி அதே மண்டபத்துல ஆரம்பிச்சு போட்டு எல்லாம் 12-1 மணிக்குள்ள இந்த வயிற்றுக்குள்ள ஒரு தர்ம சுத்துவாங்க. பாத்தீங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க கல்யாண நேரத்துல, பிராமண கல்யாணத்துல தர்ம சுத்துவாங்க. சுத்தி அதுக்கு பிறகுதான் அவளை இந்த தாலி கட்டி அந்த மாதிரி சடங்குகள், பெரிய சடங்குகள் இப்ப அதெல்லாம் குறைஞ்ச. யாருக்கு சுத்துறது ஐயா? பெண்ணுக்கு சுத்தி விடுவாங்கம்மா. எங்க சுத்துவாங்க? இடுப்புல. இடுப்பா இல்லையே ஐயா. இல்ல, நீங்க பிராமண கல்யாணம் பார்த்து இல்லையா? பிராமண கல்யாணம் சரி இல்லை பார்க்க.
சில இது சடங்குகள் ஜாஸ்தி. ம் அப்ப அந்த தர்மியை சுத்தி விட்டாலம்மா ராத்திரி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுதான் கழட்டுவாங்க. ம் அப்படி ஒரு இருந்தது. இப்ப எல்லாமே குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலத்துக்குள்ளேயே எல்லா சடங்குகளும் முடிக்கிறதுனால அப்படி அப்படியே தொடர்றதும் கட்டுறதும் உடனே கலட்டுறதும் இப்படியாக போய்க்கொண்டிருக்கு. அது போல இந்த பிள்ளையார வந்து பிள்ளையார் பிடிச்ச நாள்ல இருந்து ஒரு 11 நாள் வரைக்கும் வச்சு வழிபாடு செய்வார்கள். ம் இந்த தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி வரைக்கும் பிள்ளையார் வச்சு கும்பிட்டாங்க. ஆனா இப்ப நாள்பட முன்னேற்றம் ஆறுது. இதுல ஒரு இன்ச் அளவு பிள்ளையார மஞ்சள்ல பிடிச்சவர்கள் இப்ப 5 அடியில பிடிக்கிறார்கள், 10 அடியில பிடிக்கிறார்கள். அன்னைக்கு நான் பார்த்தேன் 108 அடி உசரத்துல ஒரு பெரியோரு பிள்ளையார செய்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் ஆத்துல போடுறாங்க. அதெல்லாம் என்னதுக்கு பெருமைக்கு செய்கிறார்களோ அல்லது புரிய அது சும்மா ஒரு பேரும் புகழுக்காகத்தான் செய்கிறார்கள். ம் ம் இப்ப கோயில்ல எல்லாம் அப்படி சொல்லப்படல. கோயில்ல உள்ள பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்ண சொல்லியிருக்கே ஒழிய, ஆமாம் இந்த பிள்ளையார கொண்டு வாங்கி பூஜை பண்ற எல்லாம் வீடுகளுக்கு, இந்த மண்டபங்களுக்கு மக்கள் கூடும் அந்த சமூக தொண்டோட தான் சொல்லியிருக்கு. ஆ ஆனா கோயில்களை எல்லாம் இப்படி பொம்மையை கொண்டு போய் தூக்கிட்டு பிள்ளையார வச்சு கொண்டு போய் கரைக்கிறாங்க கோயில்கள். அந்த காலத்துல கோயில்கள்லாம் இந்த கோயில் பிள்ளையார தூக்கி வழிபாடு செய்ததோடு சரி. ம் இப்ப விளம்பரத்துக்காகவும் உபயோகங்கள் எல்லாம் செய்யறதுக்கு வேண்டி இப்படி செய்கிறார்கள். இதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லையம்மா. இல்லையா பொறுப்பு இல்லையான்னு சொல்லல. ஏனண்டா இப்போ உங்களை போல எல்லாரும் ஒரு விதானே படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பிராமண இதுகள் அம்மா படிப்பு என்பது கற்றது கையளவு தானேம்மா. கற்றது கையளவு. அன்னைக்கு கூட ஒரு ஒரு அம்மா டெலிஃபோன் பண்ணி கேட்டா, ஐயா நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கதான் மத்த 31 நடந்து கொண்டிருந்தது. ஆ அந்த ஐயாவுக்கு தானம் எல்லாம் கொடுத்து அவர் கொடவடியோடு வெளியில வந்து கொண்டிருந்தார். நான் உள்ளுக்கு போகும்போது அவரை பார்த்துட்டேன். அதனால எனக்கு தோஷமான்னு கேட்டார். ஆ இப்ப நான் சொன்னேன், அந்த கிரியை செய்யறவங்களுக்கு தான் தோஷமே ஒழிய நீங்க அவரை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த வித தோஷமும் இல்லை. இப்படி நிறைய கேள்விகள் மறைமுகமாக நிறைய இருக்குமா. ம் நாங்கள் ஒரு இடத்துக்கு பூசி போற நேரம் அவர் வரத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆ வீட்டுக்குள்ளவன் பார்க்க கூடாது. ஆ கிரியை செய்தவன் பார்க்க கூடாது. பின்னுக்கு நல்லா மலர் வச்சிருக்கீங்க வெள்ளது தேமா சொல்றது. ஏன்னா தேமா பூ எங்க ஐயா படத்துக்கு பின்னால நீ போட்டிருக்கீங்க தேமா வெள்ளை அதான் பூ. அலறிப்பூன்னு சொல்கிறோம் நாங்கள். அது அலரி, அது வந்து பால் அரளி சொல்றது. ஓ பாலாறு. ஆ ஆ இதெல்லாம் சில பேர் பூசைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் எதான் ஐயா இதானே ஐயா எங்கட ஊரில் பூசைக்கு வைக்கிற கோயிலில் கொண்டு போகிறது. ஆனா இந்த பால் இருக்கிறதால சில பேருக்கு விருப்பம் இல்லையம்மா. இந்த ஓணத்துல இந்த மாதிரி பூக்கள் வச்சா இன்னும் வடிவா இருக்கும், ம் சிறப்பா இருக்கும். இந்த பூக்களுக்கே தனி அது இது 365 நாளும் பூக்குமா. பூக்கும் பூக்கும். ஆமாம் பால் உள்ளது. ஆமாம். ம் அதுலயே ஒரு காய் சில மரங்களுக்கு வரும், முருங்கைக்காய் மாதிரி வரும். ஆ ஓ சிலதுக்கு வாரது. ஓ ஓ சிலருக்கு வாரு. இது இதுலயும் ஊரில் நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறது, வீட்டில் எல்லாம் அஞ்சு வைக்கிறது. இது மற்ற சின்ன இன்னும் ஒரு மஞ்சள் அதுவும் மலரியன்றது ஐயா. அந்த கொண்டு ஸ்பீக்கர் வரலாம். மாதிரி இருக்கும். சில பூக்கள் இந்த பாலுள்ள வரம் சிவனுக்கு சாத்துவது சரியில்லை என்றார். ஆஹா பாலுள்ள வரம் என்னன்னா அந்த 7 விதமான பாவங்களை இறைவனும் பிரம்மா விஷ்ணு சிவனாக இந்த பாவத்தை யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்னு சொல்லும் போது, ஆத்திலே வர்ற புதிய நீரிலே குளிக்க கூடாது, ம் கிணத்தை வெட்டி எடுத்த முதல் தண்ணியை பாவிக்க கூடாது, ம் இப்படின்னு சில விதிகளை சொல்லிக்கிட்டு வந்ததுல பாக்கி கொஞ்சமா இருந்த தோஷங்களை இந்த மரங்களுக்கு கொடுத்ததாக விதி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பாலுள்ள மரத்தை நித்தியபடி பூஜைக்கு எடுக்கலாம். ஆனா சிவ பூஜை செய்வர்கள் எடுக்க மாட்டார். ஆ இது ஒன்று. கள்ளி மரத்தில் கள்ளி மரம் அதை எடுக்கிற இல்லை. எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பால் உள்ள மரங்களிலே இந்த பாலா இருந்தாலும் சிலது விஷத்தன்மை உள்ளது. ஓகே. இந்த இந்த நீங்க போட்டிருக்கிற பூக்களுடைய இது சொறி, சிரங்கு, காளானி இதுக்கு அந்த பாலை வச்சு விட்டா அது தானா போயிடும். ஆ ஆ அவ்வளவுக்கு ஒரு அகோரமான சக்தி கொண்ட பால் அது. ஆ
இந்த திருமணங்களுக்கு ஐயா இப்போ பால் உள்ள மரங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்போ திருமணத்துக்கு பால் உள்ளதுதான் எடுக்கணும். கன்னிக்காலுக்கு இப்போ அன்றைக்கு ஒரு சின்ன ரோசா செடி தான் வச்சுருந்தார்கள், அதுவும் பரவாயில்ல. சரியான முறையில முள்ளு முருங்கை மரம் தான் வைக்க வேணும். ஓ இங்க லண்டன்ல முள்ளு முருங்கை வச்சு அது வளராது. வளராது. ஓ ஆனாலும் அதுல என்ன சொல்றாங்க, அந்த மூர்த்த கால் சில பேர் மூர்த்த கால் குடும்பத்தோட நடுவாங்க பாத்துக்கீங்களா. ஓ ஓ ஆனா இப்ப உள்ள காலம் நடக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால ஐயா ரெடியாவே வச்சிருப்பாங்க முள்ளு முருங்கைக்கு அலங்காரம் பண்ணி. இதுல உள்ள முள் இத பாருங்க, இப்படி நேரா உள்ள முள்ளும் இருக்கு மரத்துல, கொஞ்சம் இப்படி வளைஞ்சி இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓ அது சொல்லி யோனி முத்திரம்னு சொல்றது. ஓகே. இந்திர பகவானுக்கு கொடுத்த சாபம், உன்னுடைய உடம்பு அனைத்தும் ஒவ்வொரு ரோமங்களும் யோனியாக போக கிடவது அப்படின்னு கொடுத்த சாபம். அந்த சாப விமோசனம் தான் இந்த கல்யாண நேரத்துல வைக்கிற அந்த மரத்தை கட்டி பூஜை பண்ணி முகூர்த்த காலாக நட்டி. இப்ப எங்க ஊர்ல நான் வீட்டுக்காரியோட வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு நட்ட மரம் அம்மா 2 நாள் கட்டி பிடிக்கலாம், அவ்வளவு பெருசா இருந்தது, அவ்வளவுக்கு வளர்ந்து இருந்தது. அதிலே இந்த முள்ளு முருங்கையில பூ சிகப்பாக இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க சிகப்பு. இல்ல நான் காண இல்ல. அந்த பூக்கள் அதுல உள்ள காயும் இருக்கு, அந்த காய் உள்ளுக்கு தண்ணியும் இருக்கு. இப்படி இருக்கும். அந்த பூவை அந்த காயை கிள்ளியுமா கண்ணுல ஏதாவது வருத்தவர்னா அந்த தண்ணியை அமர்த்தி கொடுத்தோமானால் கண்ணுல உள்ள வியாதி எல்லாம் மாறும். இப்படி இருந்த காலங்கள் இருக்கு. ஆனா இப்ப முள்ளு முருங்கையே இப்ப வேலியில தான் நட்டு விடுவாங்க. வரிசையா முள்ளு முருங்கை வெட்டி விட்டா வேலி பலமா இருக்கும், அதோடு சேர்த்து இந்த பனை ஓலையையும் கட்டி விடுவார். அதுதான் அது படலி சொல்றது. என்னம்மா யாழ்ப்பாணத்துல படலி, படலியா தெரியாது, படலி தெரியாது. அது ஒரு வேலி சொல்றது, படலி சொல்லுவார்கள். இன்னும் விஷயங்கள் சம்பந்தமாப்பட்டவர்கள். ஆனா இப்ப ரோசா செடி வைக்கலாம் ஐயா, ரோசா முள்ளும் ஏதாவது முள்ளுள்ள வைக்கலாம். ஓகே. சில பேர் அழகுக்கு வேண்டி இந்த அதுல பால் இல்ல தானே ஐயா, பால் இல்ல, ஆனாலும் முள்ளு இருக்கு தானேம்மா, அந்த முள்ளுக்கு தான் மதிப்பு. ஓகே ஓகே. முள்ளு முள்ளு முருங்கைக்காக முருங்கைன்னு சொல்றது இல்ல, முள்ளு முருங்கை, முள் முருங்கை. அதாவது வம்சத்தை விருத்தி செய்யுமா. சும்மா எங்கேயா நீங்க போட்டு மரத்தை வெட்டிட்டு போட்டாலே அது முளைச்சி மரமா வந்தது, அதுக்கு எந்தவித தண்ணி விடவோ அதுவோ தேவையில்லை. அதனால்தான் வாழ்க்கையும் இறைவனால கொடுக்கப்பட்ட அந்த முகூர்த்தத்திலே முள்ளு முருங்கை வச்சு முகூர்த்த கால் வச்சால் அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் அங்கே வைக்கிறார்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பானை வச்சிருப்பாங்க, சூரியன் சிவன் பார்வதி கும்பத்தை வச்சிருப்பார்கள், இந்த பக்கம் பாலிய கும்பம் வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் ஐயா உட்கார்ந்து இருக்கிற இடதுகையோ வலது கையிலும் நவக்கிர கும்பம் வச்சிருப்பாங்க, முன்னுக்கு பூர்ண கும்பம் வச்சிருப்பாங்க. இப்படி சில பேர் என்ன செய்வாங்க, இந்த முகூர்த்த நாள் 9 நாள் முதவே மண் சட்டியில பாலியை போட்டு வீட்டுல வச்சு அந்த மண்டபத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்ப அங்க போடுற மண்டபத்துல போடுற நவதானியம் தானே. ஆனாலும் சில கலாச்சாரங்கள் மாறாமல் 1 அடி 2 அடி உசரத்துல நவதானியத்தை வளர்த்தி கொண்டு அந்த முகூர்த்த காலம் அங்க வச்சு பாலியை போட்டு காப்பு கட்டுறதுக்கு முதல் அவங்க சுமங்கலிக்கு எல்லாம் 7 சுமங்கலி 9 சுமங்கலிக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் ஊதி கொடுத்து புஷ்பங்கள் கொடுத்து வெத்தலை மாப்பிள்ளை கையால வெத்தலை பால் கொடுத்து எல்லாம் செய்கிறார்கள். மாப்பிள்ளை கையால வெத்தலை பால் கொடுக்கறது ஐயா ஐயா தான் கொடுத்த போல இருக்கு இல்லையா? ஐயா கொடுக்க மாட்டார், மாப்பிள்ளை கையால காப்பு கட்ட போறது மாப்பிள்ளை தானே. அவர்கிட்ட கையால அதை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அன்றைக்கு, சாப்பாட்டு கோடியாச்சு. சரி, மற்ற எல்லாம் பார்த்தோமா நிறைய விஷயங்கள் இருக்குமா, நான் தொடர்ந்து பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில. நீங்க சொன்ன மாதிரி இதுல இன்னைக்கு 593 வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சரியை கிரியை யோகம் ஞானம் வீடு சம்பந்தது விரதங்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாலை பட்ச சம்பந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் 1000க்கு மேலாக
கேள்வி கேட்ட பதில்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கற்றது கையளவு கலாதது உலகளவு என்று சொல்லிக்கொண்டு இனி சர்மா ஐயாவின் காலையில பார்த்துக்கிறோம். சண்மையா பிள்ளைகள பள்ளிக்கூடமும் ஏதோ என்று சொன்னார், விட்டுட்டு வரேன் இல்லாட்டா வரையில. சொல்லியாக்கா வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எப்படி ஐயா நலமா இருக்கிறீங்களா? நலம் நலம் நலம். வாணி எப்படி நலமா இருக்கிறீங்கள் தானே? சூப்பர் சூப்பரா எல்லாம் போச்சு. வெள்ளி சனி அந்த மாதிரி ஓட்டம் நடை, கல்யாணம் ரிசப்ஷன் அப்படி இப்படின்ட்டு வளைச்சு போனோம். ஓ ஓகே ஐயா. நான் ஒரு கேள்வி ஐயா என்னென்றால், இந்த நாகதோஷம் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் சில பேர். அது பிறந்த அந்த சாதகத்திலேயே சில பேர் சொல்லுவார்கள் தானே ஐயா, இவருக்கு நாகதோஷம் இருக்கு. ஆனா இடையிலும் அந்த நாகதோஷம் வருமா? நான் இந்த வாரம் கேள்விப்பட்டிருந்தேன். அப்படியும் மன்னிப்படம் கடந்த வாரம் கேள்விப்பட்டேன் ஐயா. அப்படி இடையிலும் வருமண்டு, அப்படி வருவதற்கு சாத்தியம் இருக்கிறதா? முதல் ஜாதக கட்டத்திலே ஆமாம் மேட ராசி தெரியும் உங்களுக்கு ஜாதகத்துல. இடபராசியிலே ராகுவும் கேதுவோ தனித்தனியா தான் நிற்பாங்க, சேர்ந்து இருந்தது கிடையாது. அப்ப இடபராசியிலே ராகுவோ கேதுவோ இருந்தால் விருச்சிக ராசியில அந்த ராகு நிக்கிற இடத்துல 7ஆம் இடத்துல கேது இருப்பாங்க, சரிங்களா? அதுல அந்த 2 ராசிக்கு இடையிலேயே எல்லா கிரகங்களும் அடைஞ்சு போனால் கால சர்ப்ப தோஷம் என்பது விதி. இனி அந்த கால சர்ப்பம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தால் அவங்களுக்கு பிறந்தவனே சூரிய திசை வரும். அப்புறம் 10 வருஷம் சந்திர திசை வரும், 7 வருஷம் செவ்வாய் திசை வரும். அப்ப அதுல ஒரு 18 2 24 24, சில பேருக்கு 34 36 வயசுல இந்த ராகு திசை தொடங்கும் போது இந்த ராகு திசையாக நீசம் பெற்று இருந்தால் அந்த குடும்பத்துக்கு சர்ப்பதோஷம் நாகதோஷம் வரப்பாக்கும், கல்யாணம் தடபடும், குழந்தை அடிக்கடி கலையும். இப்படியாக வரும்போது அந்த ஜாதகத்தை சுத்தமாக பார்த்து அவங்க குடும்பத்திலே இந்த ராகு தோஷம் வரும்போது நீசமடைந்திருந்தால் தாயார் வழி தந்தை வழியில யாராவது தற்கொலை, பஸ்ஸில் அடிபடுறது, தண்ணியில விழுந்து இறந்து போயிருந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் இந்த ஜாதகரை துன்புறுத்தும். அடிக்கடி கோபம் வரும், சண்டை வரும், வேலைக்கு போக மாட்டார், படுத்தே இருப்பார். இப்படியாக இவரை போட்டு ஒரு சித்தத்தை கலக்கி விடுவதுதான் நாகதோஷம். அதுதான் இந்த ஜாதகத்தை பார்த்து அந்த பிதுர்கள் சொல்றாங்க, இறந்து போன முன்னோர்களை சாந்தப்படுத்தி அது ஆலயத்துல போயிட்டு ஒரு நவகிரகத்துல அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு போய் தெரிஞ்சும் தெரியாமலும் இறக்கப்பட்ட 21 வம்சத்திலையும் அப்பா அம்மா வழியிலையும் ஏன்னா தெரியாது தானே, வம்சத்துக்குள்ள போய் தேடுனா கிடைக்கும். சில நேரம் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா அவங்களோட சகோதரர்கள் யாராவது தற்கொலை செய்து விழுந்தாலும் பஸ்ஸில் அடிபட்டு தண்ணியில விழுந்திருந்தா தெரியும், இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். அப்படி வரும்போது அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டி ஆலயத்துக்கு அந்த பரிகாரங்களை செய்து விமோச்சனம் பண்ணினால் அவருக்கு தடைப்பட்ட விவாகம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாகும். அப்ப அந்த கிளியர் பண்ணினாதான், ஏன்னா நான் பூர்வஜன்ம புண்ணியத்தை வச்சுதானே இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜனனி ஜென்ம சௌக்கியம் அந்த ஜாதகம் எழுதும் போதே எழுதுறார், ஜனனம் ஜென்ம சௌக்கியம், இந்த பிறப்பு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலே நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு தான் ஜாதகங்கள் பாடுது. அப்ப நாங்கள் இந்த ஜாதகத்தை சுத்தப்படுத்தி பார்க்கும்போது அந்த சர்ப்பதோஷத்தினாலே நல்ல சர்ப்பம் இருக்கு, கெட்ட சர்ப்பம் இருக்கு. நல்ல சர்ப்பமானால் கிடுகிடுன்னு குழந்தைகள் நிறைய பிறக்கும். அப்படி இல்லாட்டி 4 மாசம் 5 மாசம் கழிச்சு கொண்டே இருக்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவுதான் 1000 பொருத்தம் இருந்தாலும் இந்த பூதத்துவம் பிரேதத்துவம் பிசாசத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த துர்தேவதையால கண்டுபிடிச்சு கொண்டே இருப்பாங்க.
சேர விடாது, அந்யோன்ய வசியம் வராது. இந்த வசீகரா என்று சொல்ற மாதிரி இந்த முக வசீகரம் வராது. இவன் அவளை எதிராளியான